Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or Madhuvanan, sharing this video lesson with you. In this video, we are going to learn about the verbs with two objects. Verbs with two objects. அதாவது இரண்டு செயபடு பொருள்கள் உள்ள வினைச்சொற்கள் வரும் வாக்கியங்களை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதனுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் வாக்கிய அமைப்பு என்னவென்றால் சப்ஜெக்ட் verb indirect object and direct object. S subject, V verb, IO என்றால் indirect object, DO என்றால் direct object. தமிழில் சப்ஜெக்ட் என்றால் எழுவாய், verb என்றால் வினைச்சொல், IO என்றால் indirect object அதாவது மறைமுகமான செயல்படு பொருள், DO என்றால் direct object நேர்முகமான செயல்படு பொருள். Please come, let us start the practice. Indirect object IO. Number 2, direct object DO. தமிழில் மறைமுக செயல்படு பொருள், அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஆங்கிலத்தில். அதாவது அதனுடைய விளக்கம் என்னவென்றால், அதாவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டினுடைய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயலால் பயனடையும் நபர். இங்கே முக்கியமான வார்த்தை நபர். ஒரு செயலால் அந்த வாக்கியத்தில் உள்ள அந்த வினை சொல்லால் பயனடையும் நபர் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கு தமிழ் இலக்கணத்தில் பயனுறு செயல்படு பொருள் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். பயனுறு, இந்த பயன் அந்த வினைச்சொல்லின் பயன் விளைவு யாரை சென்று அடைகிறதோ அதுதான் அந்த நபர்தான் பயனுறு செயல்படு பொருள், பயனடையும் நபர். அதுக்கு ஆங்கிலத்தில் த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த திங், த பர்சன் ஹூ ரிசீவ்ஸ் த திங், அதாவது அந்த பொருளை பெறும் நபர், அதான் பயனுறு செயல்படு பொருள். சரி, நம்பர் 2 பாருங்கள், நேர்முக செயல்படு பொருள். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதாவது வினையின் தாக்கத்தை பெறும் நேர் செயல்படு பொருள். வினையின் தாக்கத்தை பெறும் நேர் செயல்படு பொருள், அதாவது பொருள். அதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் நபர் என்பதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா பொருள், அதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் the thing that receives the action of the verb. the thingனா பொருள், that receives-னா பெறுதல். எதை பெறுதல்? அந்த பொருள். அந்த பொருள் எதை பெறுகிறது? the action of the verb. வினையின் தாக்கத்தை, அந்த செயலை அது பெறுகிறது. சரி, இதை நாம் இப்பொழுது உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வேர்ப்ஸ், சில வேர்ப்ஸு தான் டபுள் ஆப்ஜெக்டை கொண்டு வரும். ஆங்கிலத்தில் இந்த டபுள் ஆப்ஜெக்ட் கொண்டு வரக்கூடிய வேர்ப்ஸு ஒரு 20 அல்லது 30 தான். அவற்றில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் அந்த வேர்ப்ஸை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். த ஃபாலோயிங் வேர்ப்ஸ் கேன் ஹேவ் 2 ஆப்ஜெக்ட்ஸ். பின்வரும், அதாவது இதற்கப்புறம் அந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. த ஃபாலோயிங் வேர்ப்ஸ் கேன் ஹேவ் 2 ஆப்ஜெக்ட்ஸ். 2 செயல்படு பொருள்கள் இந்த லிஸ்ட்டு, இந்த பாடத்தில் உள்ள அந்த வேர்புகள் 2 செயல்படு பொருள்களை கொண்டு வரக்கூடியவை. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், த ஐஓ இஸ் ஆல்வேஸ் ஃபாலோடு பை டிஓ. இந்த வாக்கிய அமைப்பில் ஐஓ முதலில் வரும். தி ஐஓ இஸ் ஆல்வேஸ், எப்பொழுதுமே, ஃபாலோடு பை, அதை தொடர்ந்து என்ன வரும்?
பை டிஓ, டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதாவது பொருள். ஐஓனா நபர், டிஓனா பொருள். சரி, தி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் என்னென்ன ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், அதாவது செய்யப்படு பொருள் பிரதி பெயர் சொற்கள், அதாவது மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம், இந்த 7 ஆர் நார்மலி யூஸ்டு ஆஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த 7 ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம் இவை சாதாரணமாக இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதாவது பயனுறு செய்யப்படும் பொருளாக பயன்படுகின்றன. பாருங்கள், உதாரணத்தை பார்க்கலாம். முதல்ல பேசிக் எக்ஸாம்பிள்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது சாதாரணமாக எல்லோருமே அன்றாட வாழ்வில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு உதாரண வாக்கியம் பாருங்கள். எ கவ் கிவ்ஸ் மீ மில்க். எ கவ் அது சப்ஜெக்டு, கிவ்ஸ் வேர்பு, மீ எனக்கு, மில்க் பால், ஒரு பசு எனக்கு பால் கொடுக்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எ கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். இந்த வாக்கியத்தில் அஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், மில்க் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆக எல்லா வாக்கியத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த 7 வாக்கியங்கள் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்டில். இதில் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பொருள். என்ன அந்த பொருள்? மில்க், பால். சரி, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா அந்த 7 ப்ரோனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸு வருகின்றன. அது பாருங்கள். எ கவ் கிவ்ஸ் மீ மில்க். எ கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். எ கவ் கிவ்ஸ் யூ மில்க். ஒரு பசு உனக்கு பால் கொடுக்கிறது. அடுத்த எக்ஸாம்பிள், எ கவ் கிவ்ஸ் ஹிம். ஹிம்னா அவனுக்கு, மில்க் பால் கொடுக்கிறது. நெக்ஸ்ட்டு, எ கவ் கிவ்ஸ் ஹர் மில்க். ஒரு பசு அவளுக்கு, ஹர்னா அவளுக்கு பால் கொடுக்கிறது. அடுத்தது, எ கவ் கிவ்ஸ் இட் மில்க். ஒரு பசு அதற்கு, இட்டுனா அதற்கு பால் கொடுக்கிறது. லாஸ்ட் எக்ஸாம்பிள், எ கவ் கிவ்ஸ் தெம், அவர்களுக்கு மில்க். ஒரு பசு அவர்களுக்கு பால் கொடுக்கிறது. ஆக இந்த 7 எக்ஸாம்பிள்லையும் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து அந்த பொருளை பெறுகின்ற நபர். எனக்கு, நமக்கு, உனக்கு, அவனுக்கு, அவளுக்கு, அதற்கு, அவர்களுக்கு என்ற அந்த நபர்கள். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபர்ஸ் டு த பர்சன்ஸ் who receive the object. அந்த பொருள் என்ன? மில்க். அதை பெறும் நபர்கள் மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். சரி, இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியில் சில குறிப்பிட்ட ஒரு 20 அல்லது 30 வேர்புகள் தான் டபுள் ஆப்ஜெக்டை தாங்கி வரும் வல்லமை படைத்தவை. டபுள் ஆப்ஜெக்டை கொண்டு வரும் அந்த ஒரு சக்தி படைத்த வேர்பு ஒரு 20 அல்லது 30 தான் இருக்கும். அவற்றில் ஒரு 10 மட்டும் இந்த லிஸ்ட்டில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேர்பு பாருங்கள், ஆஸ்க். ஆஸ்க்னா கேட்டல், அதாவது ஒரு கேள்வி கேட்குறது. ரைட், ஆஸ்க் கேட்டல். த டீச்சர் ஆஸ்க்டு மீ எ கொஸ்டின். அப்போ மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஆசிரியர் என்னை, மீனா என்னை, எ கொஸ்டின் என்ன கேட்டார்? ஒரு கேள்வி கேட்டார். அப்போ எ கொஸ்டின்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள், ஐ ஆஸ்க்டு ஹிம், நான் அவனை கேட்டேன். ஹிஸ் நேம், நான் அவனை கேட்டேன். அவனுடைய பெயரை, நான் அவனுடைய பெயரை கேட்டேன். ஆக இந்த ஆஸ்க்குடுங்கிறத அந்த வேர்பு பாருங்கள், அதுக்கு பின்னாடி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் அந்த கொஸ்டின்கிற ஆப்ஜெக்டை வந்து அது பெறுகிறது. அதனால தான் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்டு. கொஸ்டின்ங்கிறது பொருள், நேம்ங்கிறது பொருள், டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரி, அடுத்த எக்ஸாம்பிள், அவார்டு. அவார்டுனா விருது வழங்குதல்.
இங்கே எக்ஸாம்பிளில் அவார்டுங்கிற அந்த வேர்பை அவார்டட், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறது. அவார்டட். த கவர்மெண்ட் அவார்டட் ஹிம் எ ஸ்காலர்ஷிப். ஹிம் அவனுக்கு, அரசு அவனுக்கு அல்லது அவருக்கு ஒரு விருது கொடுத்தது. அவார்டடுனா விருது கொடுத்தது. என்ன என்ன விருது? எ ஸ்காலர்ஷிப், கல்வி உதவித்தொகை. அதுவும் ஸ்காலர்ஷிப், கல்வி உதவித்தொகை. த கவர்மெண்ட் அவார்டட் ஹிம் எ ஸ்காலர்ஷிப். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். த சிஎம் முதலமைச்சர் அவார்டட் ஹர், அவளுக்கு விருதாக கொடுத்தார். என்ன கொடுத்தார்? எ மெடல். அப்போ எ மெடல்ங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தார்னு கேள்வி கேட்டால் அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அரசு யாருக்கு கொடுத்தது ஸ்காலர்ஷிப்பு? அவனுக்கு. அப்போ அந்த ஹிம்முங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் ஹர், அவளுக்கு. அப்போ அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு சிஎம் மெடல் கொடுத்தார்? அவளுக்கு. அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அவளுக்கு. எ மெடல், அந்த பொருள் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அடுத்த வேர்பு பை, வாங்கி கொடுத்தல், காசு கொடுத்து வாங்கி கொடுத்தல். மை டேட், எனது தந்தை, பாட் வாங்கி கொடுத்தார், மீ எனக்கு. எதை வாங்கி கொடுத்தார்? திஸ் வாட்ச், இந்த கடிகாரத்தை. அப்போ திஸ் வாட்சுங்கிறது அந்த பொருள் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு வாங்கி கொடுத்தார்னு கேள்வி கேட்டால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், மீ. ப்ளீஸ் பை மீ எ வாட்ச். ஒரு மகன் அல்லது மகள் தன் தந்தையிடம், அப்பா எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுங்க, ஒரு கை கடிகாரம். ப்ளீஸ் பை மீ, அந்த மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ வாட்சுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பிரிங்கு, கொண்டு வந்து கொடுத்தல். இந்த பிரிங்குங்கிற வெர்புக்கு பின்னாடி பாருங்கள் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. முதல் ஆப்ஜெக்டு அஸ்ஸு, ரெண்டாவது ஆப்ஜெக்டு த மில்க்கு. மில்க்கு யார் கொண்டு வர்றா பாருங்கள்? த மில்க் மேன் பிரிங்ஸ் அஸ் த மில்க். தினமும் காலையில் பால்காரர் என்ன கொண்டு வந்து கொடுக்கிறார்? பாலை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ பிரிங்ஸுங்கிற வெர்புக்கு அப்புறம் அந்த வெர்பு ரெண்டு ஆப்ஜெக்டை தன்னோடு கொண்டு வருது. ஒன்று அஸ்ஸு, இன்னொன்று த மில்க்கு. அடுத்தது டிவி, தொலைக்காட்சி, டெலிவிஷன் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? பிரிங்ஸ் கொண்டு வருகிறது. அஸ் நமக்கு எதை? த நியூஸ். டிவி பிரிங்ஸ் அஸ், டிவி பிரிங்ஸ் அஸ் த நியூஸ். அஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், தி நியூஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அஸ்னா நமக்கு அல்லது எங்களுக்கு. ஓகே, நம்பர் 5 பாருங்கள். டூ. டூன்னா என்ன? செய்தல். இது வந்து இங்கிலீஷில் ஒரு சிறப்பான ஒரு வாக்கியம். பொதுவாக டூவுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாக்கியம் எங்கே தேடி பார்த்தாலும் இது ஒன்று தான் டிக்ஷனரியில் நமக்கு நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு வாக்கியம்தான் இது. வந்து வழக்கு சொற்றொடர் அல்லது கேள்வி, வழக்கு கேள்வி வாக்கியம்னு சொல்லுவாங்க. வில் யூ டூ மீ எ ஃபேவர். எ ஃபேவர்னால் ஒரு ஹெல்ப்பு. ஹெல்ப்பு. வில் யூ டூ மீ எ ஹெல்ப், அதுவும் சொல்லலாம், தப்பு இல்லை. வில் யூ டூ மீ எ ஃபேவர், அந்த மீனா எனக்கு, எ ஃபேவர்னால் என்ன அர்த்தம்? ஒரு உதவி. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? டூக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஜெக்ட் வருது பாருங்கள். அடுத்தது ஃபைண்டு. ஃபைண்டுனா என்ன அர்த்தம்? தேடி கண்டுபிடித்து கொடுத்தல். உதாரணம் பாருங்கள். வில் யூ ஃபைண்ட் மீ மை ஸ்பெக்ஸ். எப்பா நீ எனக்கு என் கண்ணாடி எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாயா? ஃபைண்டு மீ. ஃபைண்டுங்கிற வெர்புக்கு பின்னாடி மீ, அந்த நபர், அவர் என்ன கேட்குறாரு? எனக்கு கண்டுபிடிச்சி கொடுப்பியா? வில் யூ ஃபைண்டு மீ எதை? மை ஸ்பெக்ஸ். நான் என் கண்ணாடியை எங்கேயோ வச்சுட்டேன்ப்பா. வில் யூ ஃபைண்டு மீ மை ஸ்பெக்ஸ். மை ஸ்பெக்ஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது ப்ளீஸ் ஃபைண்டு மீ எ ஜாப். ஒரு வேலை இல்லாத அந்த நபர் கேட்குறாரு, ஏங்க எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்க, எனக்கு எங்கேயாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கண்டுபிடிச்சி கொடுங்க. ப்ளீஸ் ஃபைண்ட் மீ, எனக்கு, அது நபர் ஐஓ. ஏ ஜாப்னா பொருள் டிஓ. சரி, ஏழாவது உதாரணம் பாருங்கள். ஏழாவது வேர்பு கெட்டுனா எடுத்து கொடுத்தல். கெட்டு, ஒன்றை எடுத்து கொடுத்தல் அல்லது பெற்று கொடுத்தல். ஹீ காட் மீ
எ டிக்கெட், அவன் எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்தான். அவனே காசு செலவு பண்ணி எடுத்து கொடுத்தான். ஹீ காட் மீ, பெற்று கொடுத்தான். அந்த கெட்டுங்கிற வெர்பை காட்டுன்னு பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹீ காட் மீ, எதை பெற்றுக் கொடுத்தான்? எடுத்து கொடுத்தான். எ டிக்கெட். அடுத்தது, ப்ளீஸ் கெட் மீ த சால்ட். இது எந்த சுச்சுவேஷன்னா, நாம் ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு குடும்பமாக அல்லது ஒரு குழுவாக உட்கார்ந்து சாப்பிடும்போது, ஏங்க அந்த உப்பு கிண்ணத்தை கொஞ்சம் நவுத்தி கொடுங்க, ப்ளீஸ் கெட் மீ த சால்ட். இதே மாதிரி தான் வகுப்பறையில் கூட ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட சொல்லுவாங்க, எப்போ அந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டு வாப்பா, அந்த டஸ்டரை எடுத்து கொடுப்பா, அந்த சாக் பீஸை எடுத்து கொடுப்பா, ப்ளீஸ் கெட் மீ, எடுத்து கொடு. எதை? த சால்ட், அந்த உப்பை. சரி, அடுத்தது கிஃப்ட்டுங்கிற அந்த வேர்புக்கு பின்னாடி 2 ஆப்ஜெக்ட் வருது பாருங்கள். ஷீ கிஃப்டட், கிஃப்ட்டுங்கிற வெர்பை பாஸ்ட் டென்ஸில் ஈடி சேர்த்து ஷீ கிஃப்டட் மீ, எனக்கு பரிசாக கொடுத்தாள். என்ன? எ வாட்ச். அவள் எனக்கு ஒரு வாட்ச், கைக்கடிகாரத்தை. அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்த உதாரணம், த கவர்மெண்ட், அதாவது நம்முடைய தமிழக அரசு அப்படி எடுத்துக்கொள்ளலாம். த கவர்மெண்ட் கிஃப்டட் த பீப்புள், மக்களுக்கு, பொதுமக்களுக்கு 1000 rupees, அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதாவது பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அரசு வழக்கமாக ஒரு 1000 ரூபாய் மக்களுக்கு பரிசு தொகையாக, பொங்கல் பரிசாக தருவார்கள். அதை தான் இந்த உதாரணம். த கவர்மெண்ட் கிஃப்டட் த பீப்புள் 1000 rupees. ஓகே, அடுத்த உதாரணம் 9 பாருங்கள். கிவ் என்ற வேர்புக்கு பின்னாடியும் 2 ஆப்ஜெக்ட் போடலாம். பாருங்கள், ப்ளீஸ் கிவ் மீ, எனக்கு த புக்கு, அந்த புத்தகத்தை கொடுங்க, நான் பார்க்குறேன் கொஞ்சம் நேரம். ப்ளீஸ் கிவ் மீ, எனக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், த புக் டைரக்ட் ஆப்ஜெக்ட், அந்த புத்தகத்தை. அடுத்த உதாரணம், ஸ்கூல்ஸு, நமது பள்ளிக்கூடங்கள் கிவ் அஸ், நமக்கு தருகின்றன, நமக்கு கொடுக்கின்றன. எதை? மீல்ஸ்னால் சாப்பாடு. இப்போல்லாம் காலையிலையும் தமிழக அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலையிலையும் உணவு தர்றாங்க, மதியமும் தர்றாங்க. ஸ்கூல்ஸ் கிவ் அஸ் மீல்ஸு, பள்ளிகள் நமக்கு உணவுகள் தருகின்றன. ஓகே, லாஸ்ட் எக்ஸாம்பிள், மேக்கு, தயாரித்தல். இந்த மேக்குங்கிற வெர்புக்கு பின்னாடியும் 2 ஆப்ஜெக்ட் நாம் போட்டு வாக்கியங்கள் தயாரிக்க முடியும். அதை பாருங்கள். ப்ளீஸ் மேக் மீ சம் டீ. இதை வீட்டில் நம்ம அம்மாக்கிட்ட கேட்கலாம், வேறு எங்கேயாவது கூட நம்ம கேட்கலாம், எனக்கு ஒரு டீ தயார் பண்ணி கொடுங்க, ப்ளீஸ் மேக் மீ சம் டீ. சாதாரணமாக வீட்டில் நம்ம இதை கேட்போம் அம்மாக்கிட்ட. மேக், தயாரித்து கொடு அல்லது தயாரி. ப்ளீஸ் மேக் மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சம் டீ டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த வாக்கியத்தை மாற்றி ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். ப்ளீஸ் மேக் சம் டீ. அப்போ சம் டீங்கிற டைரக்ட் ஆப்ஜெக்டை மேக்குக்கு பின்னாடியும் போட்டு இப்படியும் சொல்லலாம். ப்ளீஸ் மேக் சம் டீ ஃபார் மீ. அப்போ அந்த மீங்கிறத ஃபார் மீ என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள், ஷீ மேட் அஸ் காஃபி. அவள் எங்களுக்கு, மேக்கு பாஸ்ட் டென்ஸ் மேட், ஷீ அவள், மேட் தயாரித்தால், அஸ் எங்களுக்கு அல்லது நமக்கு, காஃபி காஃபி தயாரித்தால். அப்போ காஃபிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு தயாரித்தார்? எங்களுக்கு, அது ஐஓ. சரி, இந்த எக்ஸாம்பிளை ஷீ மேடு காஃபி ஃபார் அஸ் என்றும் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணுறதுன்னா என்ன? அந்த காஃபிங்கிற டைரக்ட் ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு போடலாம். அப்போது அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஃபார் அஸ்ன்னு மாறும். ஸ்லைட்டாக ஃபாருங்கிற புதிய வார்த்தையை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஷீ மேடு காஃபி ஃபார் அஸ். அவள் எங்களுக்காக காஃபி தயாரித்தாள். எங்களுக்குங்கிறத ஃபார் வர்றதுனால எங்களுக்காக என்றும் நாம் சொல்லலாம். ஓகே, my dear English learners, that ends this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye.